ஹாய். இன்றைக்கி வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, டனலிங் அப்படின்ற ஒரு நெட்வொர்க்கிங் கான்செப்டை பற்றி தான் நான் வந்துட்டு பேச போகிறேன். இந்த டனலிங் அப்படின்ற இந்த ஒரு கான்செப்ட் நமக்கு வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நமக்கு வந்துட்டு ஒரு ரெக்வெஸ்ட் வந்து எப்படி வந்துட்டு ஃப்ளோ ஆகும் இன்டர்நெட்டில் அப்படின்றத நமக்கு வந்துட்டு தெரியணும். அப்படி தெரிஞ்சால் தான் வந்துட்டு அதை வந்து இந்த டனலிங் வந்து எப்படி வந்து மாற்றிருக்கு அப்படின்றதுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இந்த டனலிங் வந்துட்டு எதுக்கு வந்துட்டு யூஸ் ஆகும் அப்படின்றத நான் வந்துட்டு சொல்லிடுறேன். உங்களோட அப்ளிகேஷனை நீங்கள் வந்துட்டு டெஸ்டிங் பண்ணுறதுக்கு பப்ளிக்காக வந்துட்டு ஆக்சஸ் பண்ணேன் அப்படின்னா என்னோடய அப்ளிகேஷன் வந்து எப்படி இருக்குது அப்படின்றது வந்துட்டு டெஸ்டிங் பண்ணுறதுக்கு நம்ம வந்துட்டு இந்த டனலிங் வந்து யூஸ் பண்ணலாம். நான் அதுக்கு தான் வந்துட்டு இந்த டனலிங் வந்து யூஸ் பண்ணேன். இப்போது இந்த டனலிங் கான்செப்ட் வந்துட்டு இந்த இருக்கிறனால நமக்கு வந்துட்டு என்ன வந்துட்டு தேவையில்லை அப்படின்னா, பப்ளிக் ஐபி அட்ரஸே நமக்கு வந்துட்டு தேவையில்லை. நம்மளோட அப்ளிகேஷனை வந்துட்டு ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு பப்ளிக் ஐபியே நமக்கு வந்து தேவையில்லை. ஸோ இது வந்துட்டு ரொம்ப ஆச்சரியமான விஷயம். பப்ளிக் ஐபி நமக்கு வந்து தேவையில்லை, டொமைன் வந்து நமக்கு வந்துட்டு தேவையில்லை, சரியா? நமக்கு வந்துட்டு விபிஎஸ் நமக்கு வந்துட்டு தேவையில்லை. ஸோ இது எதுவுமே இல்லாமல் என்னோடய அப்ளிகேஷனை வந்துட்டு என்னால் பப்ளிக்லி அவைலபிள் பண்ண முடியும். எது மூலியமா அப்படின்னா, அந்த டனலிங் அப்படின்ற இந்த ஒரு கான்செப்ட் மூலியமாக. அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அந்த டனலிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்படி வந்துட்டு நெட்வொர்க்கில் வந்துட்டு ஒரு ரெக்வெஸ்ட் வந்து பாஸ் ஆகும் அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இப்போ இதுதான் என்னோடய ப்ரௌசர்னு வச்சுப்போம். என் ப்ரௌசரில் இருந்து நான் வந்துட்டு என்னோடய அந்த சர்ச் பாரில் வந்துட்டு நான் வந்து இப்படி டைப் பண்ணுறேன், google.com அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டைப் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த google.com அப்படின்ற அந்த google.com இந்த டொமைன் நேமை வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஏகப்பட்ட ஸ்டெப்ஸ் வந்துட்டு நடக்கும். இந்த டொமைனை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட ஸ்டெப்ஸ் வந்துட்டு நடக்கும். இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து அது வந்து போய் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு ப்ரௌசர் கேட்சில் போய்ட்டு அது வந்து செக் பண்ணும். ஆல்ரெடி வந்து இதை வந்துட்டு அவங்க வந்துட்டு இது பண்ணியிருக்கானா, ரெக்வஸ்ட் வந்து மேக் பண்ணியிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு பார்ப்போம். ஸோ அப்படி வந்துட்டு இல்லை அப்படின்னா வந்துட்டு ஓஎஸ்ட்டை வந்துட்டு கேட்கும், உன்னோட கேட்சில் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஏதாவது நீ வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு டிஎன்எஸ் ரிசால்வர், கூகுளோட டிஎன்எஸ் ரிசால்வருக்கு வந்துட்டு போகும். அப்புறம் வந்துட்டு ரூட் சர்வர்னு இருக்குது, ரூட் சர்வருக்கு வந்துட்டு போகும். அப்புறம் வந்துட்டு லாஸ்ட்டாக வந்து எனக்கு இந்த ஸ்டெப்ஸ் வந்துட்டு எனக்கு வந்துட்டு தெரில, ஐ திங்க் நான் அதை வந்து மாற்றி சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அதான். ஸோ ரூட்டுக்கு போகும். அதுக்கப்புறம் வந்துட்டு அத்தாரிட்டிவ்னு சொல்லிட்டு ஒருத்தவங்கள்ட்ட வந்து போகும். இந்த அத்தாரிட்டிவ்கிட்ட தான் வந்துட்டு எல்லாரோட அந்த ஒரு டிஎன்எஸ்மே வந்துட்டு இருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு ஒரு டொமைன் நேமை நம்ம வந்துட்டு பை பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம யாராவது ஒரு ப்ரொவைடர்ஸ் நம்ம வந்து வாங்கியிருப்போம். எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஹோஸ்டிங்கரு, கோடேடி அந்த மாதிரி நம்ம யார்கிட்டையாவது வந்து வாங்கியிருந்தோம் அப்படின்னா, அவங்களோட சர்வரில் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம வந்து பை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கார்டு வந்துட்டு இருக்கும். அந்த ரெக்கார்டை வந்துட்டு அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு டிஎன்எஸ் புக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இன்டர்நெட்டில், சரியா? ஸோ அந்த அங்கே போய் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி இவன் வந்துட்டு இந்த டொமைனை வந்து வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு என்கிட்டருந்து வாங்கியிருக்கான்னு சொல்லிட்டு அது வந்து இது பண்ணியிருப்பான். ஸோ அந்த அத்தாரிட்டிவ் என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த டிஎன்எஸ் அந்த நேமை வந்துட்டு பார்த்துட்டு, இதை வந்துட்டு நீ தான் தந்தியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த ரெஜிஸ்ட்ரி நம்ம சர்வர்கிட்ட வந்துட்டு கேட்கும். இப்போ நம்ம வந்துட்டு இந்த .com .in இந்த மாதிரிலாம் வந்து வச்சோம் அப்படின்னா, ஸோ அந்த நேம் சர்வர்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? நேம் சர்வர் in DNS. So domain name server is a specified server in the domain name system that translates the human readable domain names into numerical IP address that computers use to connect it, act as an internet phone book, allowing users to access website without memorizing the IP address. ஸோ இந்த டாப் லெவல் டொமைனு, இந்த நேம் சர்வரு, ஸோ இந்த எக்கச்சக்கமானதில் வந்து போய் வந்துட்டு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா,
நம்ம வந்து நேமை மட்டும் தரோம். அந்த நேமை வந்துட்டு சர்ச் பண்ணி வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணி எனக்கு வந்துட்டு என்ன செஞ்சிடும் அப்படின்னா வந்துட்டு என்னோடய ப்ரௌசர் வந்துட்டு இந்த இந்த இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி எனக்கு வந்துட்டு கொடுத்துரும். ஸோ இவன் தான் வந்துட்டு இந்த மாதிரி இதை வந்து வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய டொமைனில் கொடுத்த வேணும் வந்துட்டு அந்த ஐபி அட்ரஸை வந்துட்டு கொடுத்துருவான். ஸோ இதுக்கு வந்துட்டு திரும்ப அந்த ப்ரௌசருக்கு வந்துட்டு வந்துடும், இதுதான் ஐபி அட்ரஸ் அப்படின்னு கிடச்சிரும். ஸோ அந்த ஐபி அட்ரஸை வந்துட்டு ப்ரௌசர் அதோட கேன்சலையும் ஓஎஸ் கேன்சலையும் வந்துட்டு ஸ்டோர் பண்ணிடும். இப்போ எனக்கு வந்துட்டு நான் இந்த டொமைன் நேமுக்கு அந்த அந்த டொமைன் நேம் அந்த இது எப்படி பண்ணுறதுன்றதுக்கு மட்டுமே நான் வந்து தனியாக வந்துட்டு ஒரு வீடியோ வந்து நான் வந்து மேக் பண்ணுறேன். அதையும் நான் இதுக்குள்ளே கொண்டு வந்தேன் அப்படின்னா வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட் இப்போ நான் ஒரு ஓவராலாக சொன்னேன் அந்த ஸ்டெப்ஸ். ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு எப்படி நடக்குது அப்படின்றத நான் இன்னொரு வீடியோவில் நான் வந்துட்டு கண்டிப்பாக சொல்கிறேன், கம்ப்ளீட்டாக நான் வந்துட்டு சொல்கிறேன். ஓகே. ஸோ இப்போ google.com போட்டோம்னா நமக்கு அந்த ப்ரௌசருக்கு அந்த ஐபி கிடச்சிருச்சு. ஸோ அது என்ன செய்யும், ரெக்வெஸ்ட்டை வந்துட்டு மேக் பண்ணும். எடுத்த உடனே வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு கலிஃபோர்னியாவில் இருக்க கூகுள் சர்வருக்கு வந்துட்டு ரெக்வெஸ்ட் வந்து போயிடாது, ரவுட்டர் டு ரவுட்டராக வந்துட்டு தாண்டும். ஸோ இந்த ஐபி கிடச்சோடனே வந்துட்டு உங்களோட லேண்டில் பார்க்கும், இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணும். ஸோ அங்கே இல்லையா, ஓகேன்னு சொல்லிவிட்டு அது வந்துட்டு உங்கள் நெட்ஒர்க்லேயே வந்துட்டு முதல்ல வந்துட்டு சர்ச் பண்ணும், இருக்குதான்னு ரவுட்டர் டு ரவுட்டராக வந்துட்டு போய் வந்துட்டு தேடிக்கிட்டே வந்துட்டு இருக்கும். ஸோ ஒரு கட்டத்தில் வந்துட்டு எங்கேயுமே வந்துட்டு இல்லை அப்படின்னோடனே ஸோ ஓகே இன்னொரு நெட்ஒர்க் வந்துட்டு போகும், ஒன்றதில் வந்துட்டு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அதை வந்து பார்ப்போம். ஸோ அந்த ரவுட்டர் டு ரவுட்டர் வந்துட்டு ஜம்ப் பண்ணுறதுக்கு வந்துட்டு அது வந்து ஒரு ப்ரோட்டோக்கால் வந்துட்டு யூஸ் பண்ணும். அதான் வந்துட்டு என்ன ப்ரோட்டோக்கால் அப்படின்னா பிஜிபி, பார்டர் கேட்வே ப்ரோட்டோக்கால். ஸோ இப்போது ஒரு ரவுட்டர் டு இன்னொரு ரவுட்டர் வந்துட்டு அதை வந்து பார்க்கும்போது இப்போ அதோடைய டெஸ்டினேஷனை வந்துட்டு அதை வந்து ரீச் பண்ணுறதுக்கு எத்தனை ஹாப்ஸ் வந்து தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு வந்துட்டு பார்க்கும். இப்போ இந்த ரவுட்டரில் இருந்து நான் வந்துட்டு இங்கே தவணேன் அப்படின்னா எனக்கு இப்போ இதுதான் வந்துட்டு என்னோடய டெஸ்டினேஷன், ஓகேவா. ஸோ இதான் வந்துட்டு என்னோடய சோர்ஸ் அப்படின்னா ஒரு தாண்டினாலே எனக்கு டெஸ்டினேஷன் போயிருச்சு அப்படின்னா எனக்கு வந்துட்டு பிரச்சனை இல்லை, இதை வந்துட்டு சூஸ் பண்ணிடும். அப்படி இத்தனை இது நான் வந்து தாண்டினாதான் எனக்கு இந்த டெஸ்டினேஷன் வந்து ரீச் ஆகணும் அப்படின்னா ஸோ அதை வந்துட்டு நெக்லெக்ட் பண்ணிட்டு இப்படி வந்துட்டு அதை வந்து அந்த ரெக்வெஸ்ட் வந்து அனுப்பும். ஸோ இதெல்லாம் அந்த பிஜிபி அப்படின்றதெல்லாம் வந்துட்டு ரவுட்டரில் இருக்கிற ப்ரோட்டோகால்ஸ், சரியா. ஸோ இவ்வளோ ப்ரோட்டோகால்ஸை வந்துட்டு அதை வந்து யூஸ் பண்ணி தான் வந்துட்டு சர்ச் பண்ணோம், சரியா. சர்ச் பண்ணி எனக்கு வந்துட்டு எங்கே போகும் அந்த ரெக்வெஸ்ட் அப்படின்னா என்னோடய கூகுள் சர்வரை வந்து ரீச் பண்ணிடும், சரியா. ரெக்வெஸ்ட் மேக் பண்ணது யாருன்னு சொல்லி பார்த்து எனக்கு வந்துட்டு அது வந்து ரெஸ்பான்ஸ் வந்துட்டு அனுப்பிடும். ஸோ இந்த google.comல ஒரு ஐபி இருக்கா, அந்த ஐபி வந்துட்டு பப்ளிக் ஐபி அட்ரஸ். அந்த பப்ளிக் ஐபி அட்ரஸை வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா google.com வந்துட்டு அவங்களே ஒரு டொமைன் வந்து வச்சுருக்கானுங்க. ஸோ அவங்க வந்துட்டு இப்படி தான் வந்துட்டு இந்த ரெக்கார்டு வந்து இருக்கும். ஸோ இதை வந்துட்டு என்னோடய டொமைன் நேமு, சரியா. இதுக்கு வந்துட்டு ஐபி அட்ரஸ் வந்துட்டு இவங்க வந்துட்டு ஒரு பப்ளிக் ஐபி வந்து கொடுத்துருப்பானுங்க. இந்த பப்ளிக் ஐபி வந்து என்னது அப்படின்னா ரவுட்டரோட ஐபி அட்ரஸ் தான் வந்துட்டு என்னது அப்படின்னா இந்த பப்ளிக் ஐபி அட்ரஸ், சரியா. ஸோ இதை வந்துட்டு என்ன செஞ்சு வச்சுருப்பானுங்க அப்படின்னா வந்துட்டு மேப் பண்ணி வந்து இவங்க வந்து வச்சுருப்பானுங்க. ஸோ இதை வந்துட்டு இவங்க வந்துட்டு இப்படி மேப்பிங் பண்ணி வச்சனால தான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த ரவுட்டர் டு ரவுட்டர் வந்து தேடுதில்ல, அது வந்து எப்படி தேடுது. ஸோ இந்த ரவுட்டரில் தான் வந்து இந்த ரவுட்டரோட ஐபி அது, இந்த ரவுட்டரோட ஐபி அதுன்னு தான் சொல்லிட்டு அது வந்துட்டு தேடுது. ஸோ அந்த பப்ளிக் ஐபி அட்ரஸ் அப்படின்றது வந்துட்டு என்னது அப்படின்னா அந்த ரவுட்டரோட ஐபி அட்ரஸ். ஸோ அவங்க மேப் பண்ணி வச்சுருக்கனால எனக்கு வந்துட்டு இந்த சர்வருக்கு அந்த ரெக்வெஸ்ட்டை வந்துட்டு என்னோடய ப்ரௌசரால் வந்துட்டு அனுப்ப முடியுது. ஆனால் டனலிங் கான்செப்டில் நம்ம வந்துட்டு பப்ளிக் ஐபி அட்ரஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவசியமே வந்துட்டு இல்லை அப்படின்னு நான் வந்து சொன்னேன். அப்போ டனலிங்லேயே எனக்கு வந்து ரெக்வெஸ்ட் வந்து எப்படி வந்து ரீச் ஆகும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, எனக்கே வந்துட்டு தெரியும், நான் வந்து இந்த டொமைன் நேம் பற்றியும் சரி அதுக்கப்புறம் இந்த ரவுட்டரை பற்றியும் சரி நான் வந்துட்டு அந்தளவுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் நான் வந்து தரலை. நான் தனியாக அந்த ரெண்டுக்கும் வந்துட்டு ஒரு டெடிக்கேட்டடாக நான் வந்துட்டு ஒரு வீடியோ போட்டு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோலேயே நான் வந்துட்டு அதை பற்றி பேசினேன் அப்படின்னா அது வந்து சரி வராது. நான் வந்து ரொம்ப வந்துட்டு டனலிங்கை விட்டு ரொம்ப இதாக நான் வந்து டெப்த்தாக வந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ நான் தனியாக ஒரு வீடியோ போட்டேன்னா தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போதைக்கு வந்துட்டு ஓவராலாக வந்துட்டு ஃப்ளோ இந்த மாதிரி தான் வந்துட்டு போகுது. எனக்கு வந்து பப்ளிக் ஐபி ரவுட்டரோட பப்ளிக் ஐபி அட்ரஸ் வந்துட்டு இருந்தால் மட்டும்தான் என்னால் அந்த ப்ரௌசரால் வந்துட்டு ரெக்வெஸ்ட்டை வந்துட்டு அந்த சர்வருக்கு அனுப்ப முடியும் அப்படின்றத
அதை மட்டும் நீங்கள் வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா டனலிங் யூஸ் பண்ணுறேன். சரியா? இப்போது நான் வந்துட்டு உங்களுக்கு டெமோவை நான் வந்துட்டு பண்ணி காமிக்கிறேன். என்னோடய GitHub ரெப்போ நான் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ சைன்இன்னே நான் வந்துட்டு இன்னும் பண்ணாமல் இருக்கேன் போல். டைம் எடுத்துக்கூடமே. ஒரே ஒரு நிமிஷம். வெயிட் அ மினிட். ஸோ இதில் வந்துட்டு லாக் அவுட் ஆகிருக்கு, அதுதான் வந்துட்டு பிரச்சனை. ஒரே ஒரு நிமிஷம். இதில் நான் வந்து ஒரு ரெப்போ வந்து நான் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருப்பேன். இந்த ஹலோ வேர்ல்டு அப்படின்னு ஒரு ரெப்போ வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அதை வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து காமிச்சு ஐ கேன் எக்ஸ்பிளைன் இட் ஹவு இட் ஒர்க்ஸ் அப்படின்ட்டு. ஓகே, ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா வந்து இந்த ரெப்பாசிட்டரியை வந்துட்டு நான் வந்து ஜஸ்ட் வந்து என்ன பண்ணிக்க போகிறேன் அப்போ நான் வந்து க்ளோன் பண்ணிக்க போகிறேன். ஸோ என்னோடய டெஸ்க்டாப்பில் நான் வந்துட்டு தூக்கி போடுறேன். போட்டுட்டு நான் வந்து க்ளோன் பண்ணுறேன். ஸோ எனக்கு இந்த ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் வந்து எனக்கு வந்து இங்கே வந்துட்டு க்ரியேட் ஆகிருக்கு, உங்களால் பார்க்க முடியும். இப்போ நான் அந்த ஃபோல்டருக்குள்ளே நான் வந்துட்டு உள்ளே போய்க்கிறேன். போயிட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு main.go ஃபைல் வந்து எனக்கு வந்துட்டு இருக்கும். இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா நான் வந்துட்டு அதை வந்து ரன் பண்ணுறேன். ஓகே, என்ன ஆகுது? ஸோ ரன் ஆயிடுச்சு. இப்போது நான் வந்துட்டு இன்னொரு டேப் நான் வந்துட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு டேப் க்ரியேட் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு ஒரு கமெண்ட் நான் வந்து டைப் பண்ணுறேன். சரியா? க்ளவுட் ஃப்ளேர் டி டனல் -- URL http://local host 8090. ஸோ இந்த போர்ட் நம்பரை நான் வந்துட்டு அப்படியே நான் வந்து போடுறேன். போட்டுட்டு ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு என்ட்ரு. இப்போ எனக்கு வந்துட்டு என்ன ஆகிருக்கு அப்படின்னா ஒரு URL வந்து எனக்கு வந்துட்டு ஜென்ரேட் ஆகிருக்கு. நான் அதை கொண்டு வந்து ப்ரௌசரில் நான் வந்து தூக்கி போட்டு காமிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நீங்கள் நினச்சாலும் என்ன செய்ய முடியும் அப்படின்னா இதை வந்துட்டு ஆக்சஸ் பண்ண முடியும். இன்டர்நெட்டில் உங்களால் வந்துட்டு இதையும் உங்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா ஆக்சஸ் பண்ண முடியும். நான் வந்து டொமைன் நேம் எதுவுமே நான் வந்துட்டு வாங்கலை, VPS நான் வந்து வாங்கலை, எதுவுமே நான் வந்துட்டு பண்ணலை. என்னோடய ரவுட்டரில் வந்துட்டு பப்ளிக் IP அட்ரஸ் கிடையவே கிடையாது. ஐ மீன் அது வந்துட்டு நான் ISPட்டையோ நான் யார்கிட்டையும் நான் வந்துட்டு பேசி நான் வந்துட்டு அந்த பப்ளிக் IP வந்து என்னன்னே வந்துட்டு எனக்கு வந்துட்டு தெரியாது. அப்புறம் எப்படி எனக்கு வந்துட்டு இது வந்து ஒர்க் ஆகிருக்கு? பிகாஸ் ஆஃப் த மேஜிக் ஆஃப் டனலிங் கான்செப்ட். ஸோ அந்த டனலிங்னால தான் வந்துட்டு இது வந்து பாசிபிள் ஆகிருக்கு. அது வந்து எப்படி? இப்போ நான் வந்து இந்த Cloudflare D அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போட்டேன் தெரியுமா? ஸோ அந்த Cloudflare D வந்துட்டு என்ன அப்படின்னா Cloudflareுடைய கிளைண்ட்டு. சரியா? கிளைண்ட்டு ப்ரோக்ராம் தான் இந்த Cloudflare D அப்படின்றது. ஸோ அதில் வந்துட்டு டனல் -URL HTTP இந்த இதை நான் வந்து எதுக்கு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஒரு டனல் நீ வந்து க்ரியேட் பண்ணு அப்படின்றதுக்கான கமெண்ட். சரியா? ஸோ இப்போ எனக்கு என்ன ஆக்சுவலாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா என்னோடய லேப்டாப் தான் இங்கே வந்துட்டு சர்வராக வந்து ஆக்ட் பண்ணுது. இந்த ப்ரௌசர் வந்துட்டு ரெக்வெஸ்ட் வந்து மேக் பண்ணால் அந்த ரெக்வெஸ்ட் வந்து எங்கே வருது அப்படின்னா என்னோடய லேப்டாப்புக்கு இப்போ வந்து வந்துக்கிட்டு இருக்கு. எப்படி வந்துட்டு இது வந்து பாசிபிள் அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம் இப்போது. சரியா? ஸோ இப்போ நான் வந்துட்டு என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா
என்னோடய ப்ரௌசரில் நான் வந்து ஒரு யூஆர்எலை நான் வந்து கொடுத்துருக்கேன். இந்த யூஆர்எல் வந்து என்னோடய க்ளவுட்ஃப்ளேர் கிளைண்ட் வந்துட்டு எனக்கு வந்துட்டு கொடுத்துருக்கிற அந்த ஒரு யூஆர்எல். சரியா? ஸோ இந்த யூஆர்எலை நான் வந்துட்டு ப்ரௌசரில் தட்டினோடனே ப்ரௌசர் எங்கே ரெக்வெஸ்ட்டை மேக் பண்ணோம்னா, இவங்க வந்து க்ளவுட்ஃப்ளேர் வந்து என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா டொமைன் வந்து வாங்கியிருப்பாங்க. க்ளவுட்ஃப்ளேர் வந்துட்டு வாங்கின அந்த டொமைனை வந்துட்டு நான் அப்போ அதை சொன்னேன்ல, அத்தனை ஸ்டெப்ஸும் அது வந்து நடக்கத்தான் செய்யும். நடக்காமல் இல்லை, அது வந்து நடந்து எங்கே போகும் அப்படின்னா க்ளவுட்ஃப்ளேரோட சர்வருக்கு வந்துட்டு போகும். க்ளவுட்ஃப்ளேருடைய சர்வருக்கு வந்துட்டு அந்த ரெக்வெஸ்ட் வந்துட்டு போகும். க்ளவுட்ஃப்ளேரோட சர்வரில் வந்துட்டு அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அதான் க்ளவுட்ஃப்ளேரோடைய சர்வரில் வந்துட்டு அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த டொமைனை வந்து நம்ம எந்த சர்வருக்கு நம்ம வந்து மேப் பண்ணியிருப்போம் அப்படின்றத அவங்க வந்துட்டு பார்ப்பானுங்க. ஸோ என்னோடய அந்த கம்ப்யூட்டரோட அந்த ஐபி அட்ரஸை வந்துட்டு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்து மேப்பிங் பண்ணி வந்துட்டு அவங்க வந்து வச்சுருப்பாங்க. சரியா? எப்படி வந்து கூகுளில் வந்துட்டு டிஎன்எஸ் வந்துட்டு இதாகி மேப்பிங் ஆகிருக்கோ, ஸோ அதே தான், அதே கதை தான். நான் வந்து சொன்னேன் google.comல எப்படி வந்து இது பண்ணியிருக்கோம், ஸோ அதே கதை தான் இங்கேயும் வந்து நடந்திருக்கும். அவங்க வந்து அந்த மேப்பிங் வந்து பண்ணியிருக்கிறனால அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பார்த்துட்டு அந்த ரெக்வெஸ்ட்டை வந்துட்டு என்னோடய லேப்டாப்புக்கு அவங்க வந்துட்டு சென்ட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு கேட்கலாம், ரவுட்டர்னு இருக்கே, ரவுட்டர் வந்து இடையில வந்துட்டு இருக்கே, அந்த ரவுட்டர் வந்துட்டு எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணுது க்ளவுட்ஃப்ளேரு அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டிங்க அப்படின்னா, என்னுடைய லேப்டாப் வந்துட்டு என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா அந்த க்ளவுட்ஃப்ளேர் சர்வரோடு வந்துட்டு கனெக்ட் ஆகிருக்கும். நம்ம ரவுட்டருக்கு வந்துட்டு என்ன வரலாம் அப்படின்னா வந்துட்டு நம்மளால் வந்துட்டு என்ன செய்ய முடியும்னா அவுட் கோயிங் வந்து போக முடியும். அதாவது நம்ம வந்து ஒரு ரெக்வெஸ்ட் வந்து மேக் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட கம்ப்யூட்டருடைய ஐபி அட்ரஸ் வந்துட்டு ப்ரைவேட் ஐபி தான். இப்போது அந்த ப்ரைவேட் ஐபி வந்து ரவுட்டருக்கு போகும். அந்த ப்ரைவேட் ஐபி மூலயமா அந்த ரெக்வெஸ்ட் வந்து ரவுட்டரில் போனதுக்கப்புறம் ரவுட்டரில் வந்துட்டு நேட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று வந்து இருக்கும், நெட்வொர்க் அட்ரஸ் ட்ரான்ஸ்லேஷன் அப்படின்ட்டு. அது என்ன செய்யும் அப்படின்னா உங்களோட ப்ரைவேட் ஐபியை வந்து பப்ளிக் ஐபியாக மாற்றி தான் வந்துட்டு அந்த ரெக்வெஸ்ட்டை வந்துட்டு மேக் பண்ணியிருக்கோம். சரியா? அந்த பப்ளிக் ஐபியை வந்துட்டு க்ளவுட்ஃப்ளேர் டியும் வந்துட்டு இந்த மேப்பிங்கில் வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நம்ம என்ன செஞ்சுருப்போம் அப்படின்னா அந்த ஒரு அதான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல, எனக்கு அந்த இது வந்துட்டு இன்னும் வந்துட்டு எனக்கு இந்த லேப்டாப் வந்து எப்படி தான் இருக்குது அப்படின்னா அந்த க்ளவுட்ஃப்ளேரோட அந்த சர்வரில் வந்துட்டு கனெக்ஷனில் தான் வந்துட்டு இது வந்து இருக்குது. ஸோ கனெக்ஷனில் இருக்கிறனால ரவுட்ரு வந்துட்டு அந்த ரெக்வெஸ்ட் வந்து ரவுட்டரை தாண்டி தான் வருது. க்ளவுட்ஃப்ளேர் மேப்பில் வந்து டைரெக்டாக வந்து லேப்டாப்புக்கு அனுப்பலை, ரவுட்டரை தாண்டி தான் வருது. ஆனால் ரவுட்ரு வந்துட்டு பார்க்கும்போது இது வந்து ஆல்ரெடி கனெக்ஷனில் இருக்கிற அந்த ஒரு ரெக்வெஸ்ட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து உள்ளே அலோவ் பண்ணிடும். அவ்வளோதான். ஸோ நெட்வொர்க்கிங் அப்படின்றது வந்து ரவுட்டரை வந்துட்டு அப்படியே பப்ளிக் ஐபி அட்ரஸ் வந்துட்டு எனக்கு வந்து தெரிஞ்சால் தான் என்னால் வந்து அந்த சிஸ்டமுக்கு வந்து ரெக்வெஸ்ட் அனுப்ப முடியுன்றதை தாண்டி என்னால் வந்துட்டு இங்கே வந்து என்ன செய்ய முடியுது அப்படின்னா என்னோடய லேப்டாப் வந்து க்ளவுட்ஃப்ளேர் சர்வரோடு வந்துட்டு ஜஸ்ட் கனெக்ஷன் மட்டும் மேக் பண்ணாலே வந்துட்டு போதும். என்னோட அந்த ரவுட்டருடைய அந்த பப்ளிக் ஐபி அட்ரஸை வந்துட்டு இவங்க வந்து இது பண்ணிவிட்டு திருப்பி அவங்க ரெக்வெஸ்ட் அனுப்பும்போது என்னோடய ரவுட்டர் வந்து என்ன நினைக்குதுன்னா இது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கனெக்ஷன் சொல்லிட்டு அது வந்து அலோவ் பண்ணிடுது. ஸோ நார்மலான அந்த நெட்வொர்க்கிங் ஒர்க் ஃப்ளோவை இந்த டனலிங் கான்செப்ட் வந்து எப்படி வந்துட்டு மாற்றுதுன்னு நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ இது வந்துட்டு எனக்கு வந்து இந்த இடத்துல எனக்கு வந்து ரெக்வெஸ்ட் மேக் பண்ணுறாங்க அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு வந்து ஷோ ஆகும். சரியா? ஸோ இது வந்து இந்த டொமைன் இது ஃபுல்லாகவே வந்துட்டு யாரோட தான் வந்துட்டுனா க்ளவுட்ஃப்ளேரோடு. ஸோ டொமைன் நேமும் வந்துட்டு எனக்கு வந்துட்டு அவங்களே வந்து கொடுத்துட்றானுங்க. நான் ஜஸ்ட்டு வந்துட்டு என்னோட அந்த HTTP சர்வரை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நான் அந்த யூஆர்எலை அந்த போர்ட்டை மட்டும் கொடுத்தேனாலே வந்துட்டு எனக்கு வந்து போதும்.
என்னால் வந்துட்டு பப்ளிக்கலி ஹோஸ்ட் பண்ணிக்க முடியும். ஆனால் இந்த விஷயம் இருக்குல்ல, இப்போ நான் இங்கே வந்து சொன்னது, இதை வந்துட்டு டெஸ்டிங்க்கு வந்துட்டு ஓகே. ஆனால் ப்ரொடக்ஷன்லேயும் நீங்கள் டனலிங் பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு அது வந்து சொல்ல தெரில. நீங்கள் வந்து ப்ரொடக்ஷனில் போகும்போது டெடிக்கேட்டடாக உங்களுக்கு நீங்கள் வைக்கிறது தான் வந்துட்டு பெட்டர். டிராஃபிக் இன்க்ரீஸ் ஆகும்போதும் உங்களுக்கு வந்துட்டு ஸ்கேல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பிபிஎஸ் வாங்கி தான் ஆகணும். அதே மாதிரி இது வந்து ரேண்டமாக தான் உங்களுக்கு வந்துட்டு ஜென்ரேட் பண்ணி கொடுக்குமே தவிர உங்களுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு இதுவோ வந்துட்டு இருக்காது. ஸோ நீங்கள் தனியாக வந்து டொமைன் நேம் வாங்கி தான் ஆகணும். நான் இல்லைன்னு சொல்லலை, அப்படி நீங்கள் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லலை. ஆனால் இப்படி ஒரு வே இருக்குது, நீங்கள் வந்து டெஸ்டிங் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒரு நல்ல வே இருக்குது அப்படின்றதுக்கு நான் வந்துட்டு சொல்லியிருக்கேன். ஸோ அவ்வளோதான். நான் வந்துட்டு அடுத்த வீடியோவில் நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் இந்த நெட்வொர்க்கிங் கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோவில் நான் அவ்வளோதான் சொல்லணும்னு நினச்சேன்.